ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ELS ஜர்னி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எங்கள் அம்மா வந்து என் தம்பிக்காக வாங்கினால இந்த டாயோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இந்த டாயோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 100 rupees. சரி வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே அதனுடைய பார்ட்ஸ்லாம் வந்து இப்படி தந்திருக்காங்க. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இப்போ பார்ட்ஸ் வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இது வந்து அதனுடைய ட்ரெயின் ட்ராக், இது வந்து அந்த ட்ரெயினுடைய 2 பார்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட் மாதிரி இருக்கும் இல்லையா அது. அப்புறம் இது வந்து ஸ்டார்ட், இது வந்து டிராஃபிக் லைட்ஸ். இதுதான் வந்து மெயின், இந்த ட்ரெயினை வந்து ரன் பண்ணுறதுக்கான மெயின் சாவியே வந்து இதுதான். ஓகே, இது இப்போ நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராக்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அவங்களே தந்திருக்காங்க இந்த மாதிரி. இதை வந்து எடுத்து இது கூடயும் இதை எடுத்து இது கூடயும் ஜாயின் பண்ண போகிறோம். வாங்க ஜாயின் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இது கூட போட்டு நல்லா வந்து இங்கே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் வந்து இந்த பக்கமுமே வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராக்கை வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ட்ரெயின் உள்ள கீயை வந்து செட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம கீயை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கு அந்த ஹோல்ஸில் வந்து இந்த கீயை இன்சர்ட் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். இன்சர்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம இது கூட ஜாயின் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த டாய் வந்து 100 rupees ஒர்த்தானா கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் மோல்டிங் வந்து சரியா இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணுறப்ப நிறைய ப்ராப்ளம் வந்து தருது, சரியாக நிற்க மாட்டேங்குது. அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிற்குது ஓரளவுக்கு. இந்த பிளாஸ்டிக் மோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சரியில்லை. இப்போ நம்ம இன்னொரு பக்கமும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்ளமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராஃபிக் லைட்ஸ் அதெல்லாம் வந்து செட் பண்ணலாம். இது வந்து ஓகே தான். நம்ம இதை வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து செட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக்குடைய ஓவர்வியூ. நம்ம வந்து இப்போ இதை வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெயின் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கப்புறமா வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ் இருக்கிறத வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து வைக்கிறோம். ஸோ இது வைக்கிறப்ப எப்படி பார்த்துக்கணுன்னா இந்த செகண்ட் வீல் இல்லையா, அது வந்து இந்த ட்ராக்குக்கு வந்து வெளியில் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கணும். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து இதை வந்து ஸ்பின் பண்ணணும். இது வந்து எட்டிமா இது ரெண்டுத்தையுமே வந்து இப்படி பிடிச்சின்னு ஸ்பின் பண்ணணும். இப்போ வாங்க ஸ்பின் பண்ணலாம். ஸோ இது நார்மலாக நம்ம வந்து விளையாடுவோம் இல்லையா டாய்ஸு, அதுக்கு வந்து செட் பண்ணுற மாதிரியே தான் வந்து இதையும் ஸ்பின் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து கை எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கீ இருக்குது இல்லையா, இந்த கீயை எடுத்துட்டு விட்டுடணும், அப்போ தான் இது வந்து நல்லா ஓடும். ஸோ கீ எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கையை வந்து விட போகிறோம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்களே வந்து பார்ப்பீங்க அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து ஒர்க்கிங்கில் நல்லா ஆகுது. பட் இந்த மாதிரி தான் நடுவில் வந்து நிறைய நின்றுடுது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தள்ளி விட்டால் தான் வந்து ஓடவே செய்யுது. இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து ஸ்பின் பண்ணிட்டு இந்த கீ வந்து எடுத்துகிட்டு இது எப்படி ஓடுதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது மறுபடியும் வீழ்ந்துடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை தான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். இது மட்டுமேனா இது வந்து நல்லா தனியாக தான் ஓடுது. பாருங்கள், அந்த பக்கமுமே வந்து வீழ்ந்துச்சு. ஸோ இந்த மவுல்டிங்ஸ்லாம் வந்து சரியே இல்லை.
ஸோ இந்த டாயோடைய ரிவ்யூ என்னென்னா, இது 100 ருபீஸ்க்கு வந்து அவ்வளோவா ஒர்த் கிடையாது. ஏன்னா நிறைய மவுல்டிங் சரியில்லை, அப்புறம் வந்து சரியாக ஓட மாட்டேங்குது. அண்ட் இந்த ஜாயினிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஓடுறது கன்ஃபார்மாக கிடையாதுன்னே சொல்லிடலாம். ஸோ இது வந்து 100 ருபீஸ்க்கு கரெக்டாக எல்லாம் இருந்துச்சுன்னா ஒர்த்து. ஆனால் இது வந்து அவ்வளோவா ஒர்த்து கிடையாது. சில பீசஸ் நல்லாயிருக்கு, சில பீசஸ் நல்லா இல்லை. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி நிறைய ரிவ்யூ வீடியோஸ் வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸில் வந்து ரிவ்யூ வீடியோ அப்படின்னு போடுங்க. பாய்.